இறைவனுக்கு வணக்கம். தற்பொழுது இந்த குரோதி ஆண்டின் சனி பெயர்ச்சியின் பலனை நட்சத்திரத்தின் அடிப்படையில், அதாவது பகுதி ஒன்றாக முழு நட்சத்திரத்தின் அடிப்படையில் கூறுகிறோம். தற்பொழுது அசுவினி நட்சத்திரத்தின் பலன்களை பார்ப்போம். இந்த ஆண்டு பங்குனி மாதம், அதாவது குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 1ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டமானது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாகும். இது சனீஸ்வரன் என்பது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலுக்குரிய காரகத்துவம் பெற்றதாகும். அதே போன்று அடிமை ஆட்களுக்கு காரத்துவம் பெற்றதாகும். ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்கி அதில் நிர்வாகம் செய்யும் பொழுது அவர்களுக்கு, இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையாட்களினால் எந்த விதமான பிரச்சனைகளோ பாதிப்புகளோ வராது என்பது திண்ணமாகும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அனைத்து சிமெண்டு, கம்பி, ரயில்வே துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, காவல்துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, இது போன்று பலவிதமான நன்மைகளை இந்த ஆண்டு இவர்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பல நன்மைகளும் கிடைக்கும். ஏனால் பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி இருந்தாலும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிற்கக்கூடியது நல்ல இடத்தில், அதாவது நல்ல இடத்தில் நிற்பதால், லாபஸ்தானத்தில் நிற்பதால், அதுவும் 10-11க்குரிய சனி பகவான் லாபத்தில் இருப்பதால் இவர்களுக்கு நன்மையான பலன்களை கண்டிப்பாக இவர்களுக்கு கொடுக்கும். அதனால் இவர்களுக்கு தொட்டது துலங்கும், எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும், அனைத்து வகையிலும் முன்னேற்றங்களை கொடுக்கும், தெய்வ அனுக்கிரகங்கள் பூரணமாக கிடைக்கும், எந்த விதத்திலும் பாதிப்புகளை கொடுக்காமல் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இது கருதப்படுகிறது. எனவே இந்த ஆண்டு இவர்களுக்கு, இந்த அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான செல்வத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும். அதனால் இந்த சனியின் பாதிப்புகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது என கருதப்படுகிறது.